நமச்சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, புதன் தரக்கூடிய பத்ர யோகம், புதனால் ஏற்படக்கூடிய இந்த அற்புதமான இந்த பத்ர யோகத்தை பற்றின விஷயங்களை இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கணும். நம்ம தொடர்ச்சியாக யோகங்களை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் பஞ்சமகா புருஷ யோகங்களில் இதற்கு முன்பு குரு தரக்கூடிய ஹம்ச யோகம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது புதன் தரக்கூடிய பத்ர யோகம். ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. இந்த புதனுடைய காரகத்துவம் அங்கே மேலோங்கும். பத்ரயோகத்தால் என்ன பலன்? புதனின் காரகத்துவம், புதனுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள், கல்விக்காரகன், புத்திக்காரகன். இந்த புதன் வித்தைக்கு அதிபதி. இந்த புதனுடைய காரகத்துவம் அங்கே மேலோங்கும். புதன் சார்ந்த விஷயங்களில் பெரிய வளர்ச்சியை கொடுப்பார். கல்வி, மீடியா, நடிப்பு, பேச்சு, எழுத்து, இது போன்ற விஷயங்கள்லாம் பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பாக இந்த பத்ர யோகமானது அமையும் என்று சொல்லலாங்க. அப்போ இந்த பத்ர யோகம் எந்தெந்த லக்னங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தருகின்றது? பொதுவாக இந்த பத்ர யோகம் என்று என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கேந்திரங்களில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு தான் இந்த பத்ர யோகம். அப்போ கேந்திரங்களில் புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அமைப்பு எல்லா லக்னங்களுக்கும் கிடைக்கின்றதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடிகின்றது. எந்தெந்த லக்னங்களுக்கெல்லாம் இந்த பத்ர யோகம் அமைகின்றது? சரநகரங்களுக்கு, ஸ்திர லக்னங்களுக்கு இந்த பத்ர யோகம் இல்லை. இது உபய லக்னங்களுக்கு மட்டுமே இந்த யோகமானது அமைகின்றது என்று சொல்லலாங்க. உபய லக்னங்கள் என்று சொல்லும்போது இந்த தனுசு, மீனம், இந்த மிதுனம், கன்னி, இந்த லக்னங்களுக்கு இந்த பத்ர யோகம் ஒரு அற்புதமான புதனின் காரகத்துவத்தில் பெரிய அளவில் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றது என்று சொல்லலாங்க. அந்த அமைப்பில் இந்த பத்ர யோகம் அப்படிங்கிறது மிதுன லக்னம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, லக்னத்திலே புதன் பகவான் ஆட்சி பெற்று அமர்வது அல்லது 4ஆம் இடத்திலே அவர் உச்சம் பெற்று அமரக்கூடிய தன்மையை தருவார். இங்கே ஒரு கேள்வி உங்களுக்கு எழும். அவர் 4ஆம் இடத்திலே அவர் அமரும்போது கேந்திராதிபத்திய தோஷம் என்கின்ற அமைப்பில் அந்த இடத்தின் பலனை கெடுக்க மாட்டாரா என்று கேட்கலாம். கேந்திராதிபத்திய தோஷம் எல்லோருக்கும் பெரிதாக வேலை செய்வது இல்லை. கேந்திராதிபத்திய தோஷத்திற்கு என்ன விதிவிலக்கு வரும்? அந்த புதனோடு ஒரு சூரியன் இணைந்திருக்கின்றார், அந்த புதனை சனி பார்க்கின்றார், அந்த புதனோடு கேது இணைந்திருக்கின்றார். இது போன்ற அமைப்பு வரும்போது கேந்திராதிபத்திய தோஷம் செயல்படாது. மாறாக புதனின் காரகத்துவம் அங்கே மேலோங்கி பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லலாங்க. அப்போ இந்த மிதுன லக்னத்திற்கு லக்ன கேந்திரத்தில் புதன் ஆட்சி பெறுவதும் 4ஆம் இடம் 4வது கேந்திரத்தில் அவர் உச்சம் பெற்று அமர்வதும் மிகச்சிறந்த பத்ர யோகத்தை தந்து புதனின் காரகத்துவம் சொல்லக்கூடிய அக்கவுண்ட்ஸ், கணக்கு வழக்கு, ஆடிட்டிங், கம்ப்யூட்டர், மீடியா, எழுத்து, தபால், இது போன்ற துறைகளில் பெரிய ஒரு ஐடி அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது போன்ற விஷயங்களில் பெரிய ஒரு வளர்ச்சியை காணக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் என்று சொல்லலாம். அதே போல் கன்னி லக்னத்திற்கு இந்த பத்ர யோகம் என்பது லக்னத்திலே புதன் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் என்ற நிலையை அடைந்து ஒரு அற்புதமான யோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாம். அந்த புதன் 10ஆம் இடம் தசம கேந்திரத்தில் அமரும்போது கேந்திராதிபத்திய தோஷத்தை ஏற்படுத்த மாட்டாரா என்று நீங்கள் கேட்கலாம். அந்த புதன் மிதுனத்திலே அமர்ந்தாலும் அந்த புதன் ஒரு சிறிதளவு கேதுவோடு இணைவது, சனியின் பார்வையை பெறுவது, இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது டிகிரி அடிப்படையில் விலகி ராகுவோடு இணையும் போது நிச்சயமாக இந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷமானது செயல்படாது என்று சொல்லலாங்க. அதே போல் இந்த தனுசு லக்னம், இந்த தனுசு லக்னத்திற்கு புதன் நேர் 7ஆம் இடத்திலே மிதுனத்திலே ஆட்சி பெற்று அமரக்கூடிய அமைப்பு, 10ஆம் இடம் என்கின்ற தசம கேந்திரத்திலே உச்சம் பெற்று அமரக்கூடிய அமைப்பு என்று சொல்லலாம். இதே போல தாங்க அந்த புதன் ஆட்சி பெற்று அமர்ந்து சிறிதளவு சேதப்பட்டிருந்தால் கண்டிப்பாக கேந்திராதிபத்திய தோஷமானது செயல்படாது என்றே சொல்லலாம். அந்த அமைப்பில் தனுசு லக்னத்திற்கும் 10ஆம் இடம் தசம கேந்திரத்தில் புதன் உச்சம் பெற்று அமர்ந்து மிகச்சிறந்த தொழில் யோகத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் என்று சொல்லலாம். அப்போ தனுசு லக்னத்திற்கு இந்த புதன் அற்புதமான பத்ர யோகத்தை தருகின்றார் என்று சொல்லலாங்க. மீன லக்னத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மீன லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் உச்சம் பெற்று அமர்கின்றார். 4ஆம் இடம் கேந்திரத்தில் அவர் ஆட்சி பெற்று அமரக்கூடிய தன்மையை தருகின்றார்.
இந்த இடத்துல சிறிதளவு அவர் சேதப்பட்டிருந்தால் நிச்சயமாக கேந்திராதிபதி தோஷம் செயல்படாது. புதனின் காரகத்துவம் மேலோங்கி மீன லக்னத்திற்கு அற்புதமான மன வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். தனித்து அவர் உச்சம் பெறுவது மன வாழ்க்கையில் அவர் பிரச்சனைகளை தருவார் என்பது உண்மைதாங்க. அதாவது மீன லக்னத்திற்கு நேர் 7ஆம் இடத்துல புதன் தனித்து உச்சம் பெறுவது என்பது சிறப்பான அமைப்பு கிடையாது. அங்கே அவர் சிறிதளவு கேதுவோடு, அதாவது மிக நெருக்கமாக அவர் கேதுவோடு இணையாமல் சற்று விலகி கேதுவோடு இணைவது, ராகுவோடு டிகிரி அடிப்படையில் விலகி இணைவது, சனியின் பார்வையை பெறுவது, செவ்வாயின் இணைவை டிகிரி அடிப்படையில் விலகி பெறுவது, இது போன்ற அமைப்பில் இருந்தால் கேந்திராதிபதி தோஷமானது செயல்படாது. மாறாக இந்த 4 லக்னங்களுக்கும் அற்புதமான பலன்களை இந்த பத்ர யோகமானது வாரி வழங்கும். புதனின் காரகத்துவத்தில் பெரிய அளவு ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வைக்கும் என்று சொல்லலாங்க. இந்த 4 லக்னம் தான். மற்ற லக்னங்களுக்கு அது போன்ற அமைப்பு கிடையாது. ஆனால் மற்ற லக்னங்களுக்கு என்ன அமைப்பு வரும்னா, லக்னத்திலே புதன் திக்பலம் என்ற நிலையை அடைவதனால ஓரளவுக்கு புதனுடைய காரகத்துவம் கிடைக்கும். ஸ்தான பலத்திற்கு அடுத்த நிலையாக நாம் திக்பலத்தை சொல்லுவோம். அந்த அடிப்படையில் மற்ற லக்னங்களுக்கு லக்னத்திலே புதன் இருந்தால் திக்பலம் என்ற அடிப்படையில் புதனுடைய காரகத்துவமும் புதனுடைய ஆதிபத்தியமும் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பருமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.